திருத்தணி ரயில் நிலையத்தில் 4 சிறுவர்கள் வடமாநில இளைஞரை சரமாரியாக வெட்டிய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை, திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் எளிதாக கிடைப்பதாகவும், தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிரான அரசியல் பிரச்சாரம் இயல்பானதாகிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிடக்கூடிய அறிக்கையில், திருத்தணியில் பணிபுரியும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளியான கஞ்சா போதையில் இருந்த ஒரு கும்பலால் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறார் என குறிப்பிட்டிருக்கிறார். மற்றவர்கள் சமூக ஊடகத்தில் ரீல் பதிவு செய்வதற்காக அவரது கழுத்தில் கட்டியை வைத்த போது அதை எதிர்த்ததுதான் அவர் செய்த ஒரே குற்றம் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இதுதான் இன்று திமுக ஆட்சியின் கீழ் உள்ள தமிழ்நாட்டின் கவலைக்குரிய யதார்த்தம் எனவும், காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்திருந்தாலும் இந்த ஆழமான சீர்கேடு அப்படியே நீடிக்கிறது எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். போதைப் பொருட்கள் எளிதில் கிடைப்பது, வன்முறையை வெளிப்படையாக போற்றுவது, புலம்பெயர் தொழிலாளருக்கு எதிரான அரசியல் பிரச்சாரம் மற்றும் வாள் போன்ற கொடிய ஆயுதங்களை சாதாரணமாக எடுத்துச் செல்வது ஆகியவை இந்த ஆட்சியில் இயல்பானதாகிவிட்டது என அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் ஒழுங்கான மாநிலமாக இருந்த தமிழகத்தை ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஆட்சியாக மாற்றியதற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அண்ணாமலை அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.